அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். நடக்கக்கூடாதான் நடந்துருச்சா, நடக்க வேண்டியதா நடந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாவே ஒரு மாதிரி ஒரு ஆசோலேஷன்ல இருக்காங்க. என்ன நடந்துச்சுன்னு இன்னும் நம்ப முடியலையே அப்படின்ற மாதிரி தாவேக ஆட்சி அமைக்க போறாங்கன்றது. இப்போ விஜய் சிஎம் ஆக போறாரு. ஆனா அவருக்கு பெரும்பான்மை வேணுன்றதுக்காக கேட்டுட்டு இருக்கும்போது இப்போ காங்கிரஸ் உள்ள வந்திருக்கிறாங்க. ஸோ காங்கிரஸ் உள்ள வந்ததை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடியே நம்ம நிறைய வாட்டி பேசியிருந்தோம் காங்கிரஸ் வருவாங்களா மாட்டாங்களான்னு. இப்போ வந்ததை எப்படி பாக்குறீங்க? இல்லை, இது எதிர்பார்த்த ஒன்று தான். நீங்களே சொன்ன மாதிரி தேர்தலுக்கு முன்பே தாவேகாவோடு காங்கிரஸ் ஒரு கூட்டணி அமைக்கிற பேச்சுவார்த்தை நடந்தது. ஒரு அதிகாரபூர்வமாக இல்லைன்னாலும் ஒரு திரைமறைவில் அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. உங்களுக்கு ஞாபகம் இருக்குது, நான் கூட பல பேட்டிகளில் சொன்னேன், ஜனவரி 3ஆவது வாரம் காங்கிரஸ் தாவேகா கூட்டணி அறிவிக்கப்படும் அப்படின்னு சொன்னேன். அந்த அளவுக்கு நடந்தது. எனக்கு ரொம்ப பார்த்திங்கன்னா க்ளோஸாக அந்த சோர்ஸ்லேருந்து எனக்கு கிடைச்ச தகவல் தான் அது. ஆனால் அதுக்கு அப்புறம் பார்த்தா அப்படி காட்சிகளே மாறுனது. என்ன காரணம் அப்படின்னா, திமுக மேலிடம் என்ன நினச்சாங்க அப்படின்னா, இப்போ காங்கிரஸ் நம்ம கூட்டணியை விட்டு தாவேகாவுக்கு போனால் நமக்கு பலவீனமாயிடும், தாவேகாவுக்கு பலமாக மாறிடும். ஸோ அப்படி ஒரு விஷயம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால இப்போ காங்கிரஸ் நிர்வாகிகளுக்குள்ளேயே ஒரு லாபிங் பண்ணி இவர்களுக்கு ஆதரவானவர்களாக சில பேரை மாற்றி அந்த கூட்டணியை அவங்க தக்க வச்சுக்கிட்டாங்க. அதுக்கு அடுத்து இரண்டு கட்சிகளும் ஒரே கூட்டணியில் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு பெரிய நான்சிங் போயிட்டு இருந்தது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு இவங்க ஒரு கோஷத்தை முன்வைக்க, அதுக்கு இவங்களுடைய ரியாக்ட் பண்ணது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். அப்போவே நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம், இந்த கூட்டணி ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. ஸோ கிட்டத்தட்ட அதற்கான இண்டிகேஷனை தான் ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வந்தும் கூட திமுக தலைவரோட ஒரே மேடையில் அவர் ஏறவே இல்லை. இப்போ இதெல்லாமே ஒரு சின்ன இண்டிகேஷன் தான். இன்றைக்கி தாவேகாவுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் வெற்றி கிடைச்சிருக்கு. பெரும்பான்மைக்கு ஒரு 10 சீட்டு தேவைப்படுதுங்கும் போது இப்போ காங்கிரஸ் நிச்சயமாக தாவேகா பக்கம் போகும்னு நினச்சோம். அது இன்னைக்கு நடந்திருக்கு. வெறுமனே தாவேகாவுக்கு ஆதரவு அப்படிங்கிற வார்த்தை மட்டுமே அந்த கடிதத்தில் இல்லை. வரப்போகும் மக்களவை தேர்தலிலும் நாங்கள் தாவேகா கூட்டணியில் இருப்போம் அப்படின்னா அவங்க ஆல்ரெடி மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு ரெடியாக இருந்தாங்க. அதற்கான வாய்ப்பு வந்தவொடனே இப்போ நடைய கட்டிட்டாங்க. அப்படித்தான் நான் பார்க்குறேன். ஆனால் 20 ஆண்டு கால ஒரு பெரிய உறவு. திமுக கூட காங்கிரஸ் எல்லா டைமும் நின்றுருக்காங்க. 2006, 2003 தேர்தலாம் ரொம்ப முக்கியமான ஒரு சக்தியாக இருந்திருக்கிறாங்க. பட் இந்த வாட்டி வெளியே திமுக எப்படி எடுத்துக்கும்? இதை திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு தான். என்னன்னா, இப்போ அவர்கள் பாஜகவுக்கு எதிராக ஒரு மத சார்பற்ற கூட்டணி அப்படின்னு ஒன்று கட்டமைக்கும் போது அங்கே காங்கிரஸ்ன்னு ஒன்று தேவைப்படுது. இப்போ காங்கிரஸ் இல்லாத கூட்டணி அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு பலவீனம் தான். அதுக்கப்புறம் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி 20 வருடங்களுக்கு மேலாக திமுக காங்கிரஸ் கூட்டணி இருந்தாலும் இது எல்லாமே ஒரு தேர்தல் கணக்கு தானே. இது ஒன்றும் ஒரு பெரிய டிவைன் அலையன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. கடந்த காலத்தில் காங்கிரஸும் திமுகவும் எதிர் துருவத்தில் நின்னதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். எல்லாத்துக்கும் மேலே இந்திரா காந்தி தமிழ்நாடு வரும்போது திமுக சார்பில் கல்வீச்சு நடத்தப்பட்டதெல்லாம் கடந்த கால வரலாறாக இருக்குது. அது மட்டும் இல்லை, திமுகவும் பாஜகவும் ஓரணியில் இருந்து பாஜக மந்திரி சபையில் திமுக இடம்பெற்றதெல்லாம் கடந்த கால வரலாறு. அதனால் ஒரு ரெண்டு கட்சி ஒன்றா இருக்காங்க, அப்புறம் திடீர்னு அவங்க கூட்டணி மாறுறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதனால் நம்மை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான விஷயம் இல்லை. எல்லாத்துக்கும் மேலே இந்த கட்டத்தில் திமுகவில் இருந்து காங்கிரஸ் வெளியேறாமல் இருந்திருந்தால் அது வாழ்நாள் அடிமையாக காங்கிரஸ் காலப்போக்கில் தமிழ்நாட்டில் செத்து போயிருக்கும். ஸோ அந்த ஆபத்திலிருந்து இன்னைக்கு காங்கிரஸ் தப்பிச்சிருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ அதே ஆபத்து விசிகாவும் இருக்கா? நிச்சயமா இருக்கு, அதில் மாற்றமே இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கட்சிகளுக்குள் கூட்டணி அப்படிங்கிறது பெரிய கொள்கை கூட்டணியெல்லாம் இல்லை. ரைமிங்காக சொல்லணும் அப்படின்னா கொள்ளை கூட்டணி தான் அது. அப்படி இருக்கும்போது நாங்கள் தோல்வி அடைந்த பிறகும் அந்த கூட்டணியை விட்டு போக மாட்டேன்னு சொல்றது, அதுக்கப்புறம் நீங்கள் வைத்திருக்கிற அந்த 2 சீட்டுக்கு உங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவியோடு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு ஒரு ஆஃபர் வரும்போது நாங்கள் அந்த கட்சிக்கு போக மாட்டோம், விஜய் ஜெயிச்சது ஒரு மசாலா படம் ஜெயிச்ச மாதிரிலாம் நீங்கள் டயலாக் பேசுனீங்கன்னா இன்னும் 100 வருஷம் ஆனாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிங்கிறது ஒரு அடிமை கட்சியாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட காங்கிரஸுக்கு என்ன சொன்னோன்னா இதுதான், காலப்போக்கில் ஒரு அடிமையாகவே இருந்து இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு நாள் செத்து போயிடும். அப்போ உங்கள் கட்சி உயிர்ப்போடு இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு முதல்ல ஒரு ஆட்சி அதிகாரங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அப்படி ஒரு அரிய வாய்ப்பை வந்து இன்னைக்கு விஜய் கொடுத்துருக்காரு. இன்னொன்று ஒரு வாதத்துக்காக சொன்னால், திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் நீடித்தாலும் சரி, அதிமுக கூட்டணிக்கு போனாலும் சரி, இன்னும் 100 வருடம் ஆனாலும் அந்த சிங்கிள் டிஜிட்டல் சீட்டு கொடுப்பது, அதுக்கப்புறம் இதே மாதிரி எங்கள் சின்னத்தில் போட்டியிடுங்க அப்படிங்கிற நெருக்கடியோடு உங்களை கூட்டணியில் வச்சுருப்பாங்க. ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறது இங்கே கனவுலையும் நினச்சி பார்க்க முடியாது. ஆனால் விஜய் வந்து அந்த மாதிரியான எண்ணமெல்லாம் இல்லாமல் உங்களை தன்னோடு அரவணைத்து கொள்ள அவர் தயாராக இருக்கார். அப்படிங்கும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் பயன்படுத்திக்கல அப்படின்னா அரசியலில் உங்களை விட முட்டாள் வந்து வேற யாரும் இருக்க முடியாது. ஓகே, இப்போ 26 தலித் வேட்பாளர்களை எம்எல்ஏவை மாற்றிருக்காரு விஜய் அப்படின்ற செய்தி, நிறைய பெண் எம்எல்ஏக்கள் உருவாகியிருக்காங்க அப்படிங்கிறது, இது இத்தனை ஆண்டுகளாக திராவிட கட்சிகளும் சரி, நாம் தமிழர் கட்சி கூட வந்து சொல்லிக்கிட்டே இருக்கு விஷயங்கள். ஆனால் இது வந்து இப்போ சாத்தியமாயிருக்கு, இது சத்தமே இல்லாமல் சாத்தியமாயிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக விஜய் செய்தது பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு மிகப்பெரிய புரட்சி தான், ஒரு சமூக புரட்சி, அரசியல் புரட்சி, என்ன வேணாலும் சொல்லலாம். பல புரட்சிகளை சத்தம் இல்லாமல் அவர் செஞ்சிருக்காரு. தாவேக்காவுடைய வெற்றி எப்படி நம்ம கண்ணுக்கு தெரியாமல் ஒரு சுனாமி அலை மாதிரி வந்து இப்போ ஏற்பட்ட ஒரு எழுச்சியை ஏற்படுத்தியதை கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு புரட்சி தான் இதெல்லாம். இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு சம உரிமை அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் இவங்களே பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஒரு பெரிய பிரதிநிதித்துவம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ திமுகவே எடுத்துக்கிட்டால் கீதா ஜீவனுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பெண்ணுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பாக அதை நீங்கள் எடுத்துக்க முடியாது. தூத்துக்குடி பெரியசாமியுடைய குடும்பத்துக்கு நம்ம ஒரு சீட்டு கொடுக்கணும், அதற்காக கீதா ஜீவனுக்கு கொடுத்தது தான். தமிழச்சி தங்கப்பாண்டியனுக்கு கொடுத்த வாய்ப்பு என்பது பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பாக நம்ம வரவு வைக்க முடியாது. அது வந்து தங்கப்பாண்டியன் குடும்பத்துக்கு திமுக மேலிடம் செலுத்துகிற ஒரு நன்றி கடன், அப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு இவர்கள் வாய்ப்பு கொடுக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த தனி தொகுதியில் என்ன அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் மட்டும்தான் போட்டியிட முடியும் அப்படின்னு ஒரு விதி இருப்பதால் வேறு வழி இல்லாமல் அப்படிப்பட்ட ஆட்களுக்கு இவங்க வாய்ப்பு கொடுப்பாங்களே தவிர உண்மையிலேயே இங்கே ஒரு சமூக நீதி வேணும் அப்படின்னு இவங்க கொடுக்கறதே கிடையாது. அதுக்கப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தலித் எம்எல்ஏ வர்றாரு அப்படின்னா அவருக்கு என்ன இலாக்கா ஒதுக்குவாங்க அப்படின்னா ஆதி திராவிட நலத்துறை. ஸோ இப்படித்தான் ஒதுக்குவாங்களே தவிர ஒரு பெரிய இலாக்காவே அவங்ககிட்ட கொடுக்குற பழக்கம் எல்லாம் திமுக அதிமுக 2 பேருக்கிட்டே கிடையாது. விதிவிலக்காக ஒரு சில பேருக்கு கிடைச்சிருக்கலாம். இப்போ ஆராசா போன்ற ஒரு சிலருக்கு தான் அப்படி வாய்ப்பு கிடைச்சிருக்கே தவிர பல தலித் எம்எல்ஏக்களுக்கு அந்த மாதிரியான பெரிய வாய்ப்பெல்லாம் இல்லை. ஆனால் இன்னைக்கு விஜய் பார்த்தீங்கன்னா இத்தனை பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அப்படிங்கும்போது இப்போ அவர்களுக்கு வந்து எதிர்காலத்தில் இன்னும் மிகப்பெரிய பொறுப்புகள் எல்லாமே காத்துக்கிட்டு இருக்கிறதா நம்ம நிச்சயமா உறுதியாக நம்பலாம். ஓகே, ஆனால் இந்த தொங்கு சட்டசபை கூட்டணி ஆட்சிங்கிறது தமிழ்நாட்டில் பழக்கமில்லாத ஒன்று, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். இப்போ இது வருது அப்படின்னும் போது இப்போ காங்கிரஸ் தவறுகளுக்குமே விஜய் வந்து சொல்ற இடத்துக்கு வருவாரா, இல்லை வந்து இது வந்து ஒரு ஆட்சிக்கான கூட்டணி அப்படின்ற மாதிரி மட்டும்தான் இருக்குமா? அதாவது பார்த்தீங்கன்னா இந்த தொங்கு சட்டசபை அப்படின்னு வந்து ஒரு வார்த்தையில் அதை குறிப்பிட்டாலும் ரொம்ப நாகரிகமாக குறிப்பிடணும் அப்படின்னா ஒரு கூட்டணி ஆட்சி. என்ன கேட்டால் கூட்டணி ஆட்சிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஜனநாயகத்தின் ஒரு ஆரோக்கியமான கூறாக தான் நான் பார்க்குறேன். எப்பயுமே பார்த்தீங்கன்னா அதிகாரமும் பணமும் ஓரிடத்தில் குவிவது வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்து. என்ன அதுதான் முக்கியமான விஷயம். அந்த அடிப்படையில் இந்த அறுதி பெரும்பான்மைங்கிறதே ஒரு ஆபத்தான விஷயம்தான். இப்போ ஒரு கட்சிக்கு அறுதி பெரும்பான்மையான வெற்றி கிடைக்கும் போது அவங்க வச்சது தான் சட்டம், அவர்கள் செய்வது தான் ஆட்சி. கொஞ்சம் கூட பயம் இருக்கு? எந்த பயமும் கிடையாது. அவர்கள் எப்பேற்பட்ட தவறு செய்தாலும் எத்தனை 1000 கோடி ஊழல் செய்தாலும் அவங்கள வந்து நம்ம தட்டி கேட்கவே முடியாது. 5 வருஷம் நீங்க அதை சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. அதுக்கப்புறம் வேற ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்து இவர்கள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை எடுக்கிறதுங்கெல்லாம் தனி, அப்படியும் கூட யாரும் தண்டிக்கப்பட்டதா நமக்கு ஞாபகத்தில் இல்லை. அப்போ ஒரு கூட்டணி ஆட்சிக்கும் போது இன்னொரு கட்சியின் தயவில் வந்து ஆட்சி நடத்தணுங்கிற ஒரு சூழல் வரும்போது ரொம்ப கவனமா செய்வாங்க. அதே நேரம் அந்த கூட்டணி ஆட்சிங்கிறதுல பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தையும் நம்ம கவனிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கு தாவேக்காக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 11 இடம் தேவைப்படுது. இப்போ 5 இடம் வந்து காங்கிரஸ், ஒரு கற்பனைக்காக சொல்கிறேன் 2 விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள் மார்க்சிஸ்ட் 2, இந்திய கம்யூனிஸ்ட் 2க்கும் போது இப்படி ஒரு கூட்டணி ஆட்சி அமைந்தால் என்னுடைய கணிப்புப்படி தமிழ்நாட்டில் காமராஜர் ஆட்சிக்கு பிறகு நடந்த ஒரு பொற்கால ஆட்சியாக இந்த கூட்டணி ஆட்சி இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா இப்ப இடதுசாரிகள் அவங்கள பொறுத்த வரைக்கும் தவறு செய்ய மாட்டாங்க, தவறு செய்வதையும் அனுமதிக்க மாட்டாங்க. உங்களுக்கு மன்மோகன் சிங்குடைய 1.0 ஆட்சி உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி விடுதலை சிறுத்தைகளும் கிட்டத்தட்ட இவர்களுடைய சித்தாந்தத்தை அடியொட்டி வந்த ஒரு கட்சி தான். அவர்களும் கூட இப்படிதான் இருப்பாங்க. காங்கிரஸும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் ஊழல் செய்வதற்கு வாய்ப்பு இல்லை. அதே நேரம் தாவேக்காவுடைய அமைச்சரவையில் இந்த ஆட்கள் இல்லாமல்
பாமக உள்ள வர்றாங்க, தேமுதிக உள்ள வர்றாங்க அப்படின்னா இந்த உத்தரவாதத்தை நம்ம யாரும் கொடுக்கவே முடியாது. அப்ப நம்ம கொஞ்சம் பயப்படணும் கண்டிப்பாக. ஏன்னா பாமக இன்னைக்கு பாருங்க ஒரு 4 சீட்டை வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட ஆதரவு கேட்ட உடனே சௌமியாவுக்கு துணை முதல்வர்னு ஒரு கண்டிஷனை வைக்கிறாரு அன்புமணி. அதுக்கு அடுத்து பாமகவுடைய நோக்கம் ஒன்னே ஒன்று தானே, அன்புமணி எம்பி ஆகணும், அன்புமணி அமைச்சராகணும், அதுவும் சுகாதாரத்துறை கொடுக்கணுங்கிறது தான் ஒரே டிமாண்டா வச்சு அந்த கட்சி டிராவல் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் துரதிர்ஷ்டமா அல்லது பாமகவுடைய அதிர்ஷ்டமா சௌமியா இன்னைக்கு எம்எல்ஏவா வந்துட்டாங்க. அதை ஒரு ட்ரம்ப் கார்டா வச்சுக்கிட்டு அவங்களுக்கு துணை முதல்வருங்கிற ஒரு இடத்துக்கு இவங்க வர்றாங்க. இப்போ பாமகவுக்கு அப்படி ஒரு அதிகாரம் வசப்பட்டால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு உங்களுடைய கற்பனைக்கே விட்டுடுறேன். அப்போ தமிழ்நாட்டில் இதுவரை நடந்த ஆட்சிகளிலேயே ஒரு மோசமான ஆட்சியாக தாவேகா பாமக கூட்டணி ஆட்சி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் தேமுதிக தேர்தல் காலங்களில் எப்படி எல்லாம் வியாபாரம் பண்றாங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ பேசுறதுமே அவங்க வித்தியாசமா தான் பேசுறாங்க. ஆமா, பார்த்திருப்பீங்க. அப்ப இவங்க உள்ள வந்தாங்கன்னா என்ன ஆகும் நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப கூட்டணி ஆட்சிங்கிறது ஜனநாயகத்தின் மிக முக்கியமான விஷயம், ஆரோக்கியமான விஷயம். ஆனா அந்த கூட்டணிக்குள் யார் இருக்காங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்து இன்னைக்கு இடதுசாரிகளும் சரி விடுதலை சிறுத்தைகளும் முறுக்கிக்கிட்டு இருக்காங்க. உடனடியாக அவர்களுடைய இசைவை தெரிவிக்கல. விடுதலை சிறுத்தைகள்ல திண்டிவனம் தொகுதியில் ஜெயிச்சிருக்கிற வன்னி அரசு சொல்றாரு விஜயனுடைய வெற்றி அப்படிங்கிறது ஒரு மசாலா படத்தினுடைய வெற்றிங்கிறாரு. ஸோ இப்படிப்பட்டவர்கள் தாவேகா கூட்டணிக்குள் வருவார்களாங்கிறது தெரியல. அப்படி வரவில்லை என்றால் நஷ்டம் விஜய்க்கு கிடையாது, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தான். ஏன்னா இப்ப இடதுசாரிகளும் கூட இப்ப தாவேகா நீங்க ஒரு மதவாத கட்சியா நீங்க அடையாளப்படுத்த முடியாது, அல்லது ஒரு பாமக போன்ற ஒரு சாதி கட்சியும் அது கிடையாது. நீங்கள் எப்படி ஒரு மத சார்பற்ற கட்சிங்கிறீங்களோ தாவேகாவும் மத சார்பற்ற கட்சி தான். அப்ப அந்த கட்சிக்கு நீங்க ஆதரவு கொடுத்து நீங்க உள்ள போனீங்கன்னா அந்த கட்சியினுடைய ஆட்சியே பார்த்தீங்கன்னா ஒரு பிரமாதமான ஆட்சியாக வரும். அதுக்கு இந்த இடதுசாரிகள் தாவேகாவை நோக்கி நகரணும். திமுகவுக்கு பெரிய ஷாக்கா இருந்தது கொளத்தூர் தொகுதியில முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் தோத்து போன விஷயம். நிறைய அந்த தொகுதி மக்கள் கிட்ட போய் பைட்டா கேட்குறாங்க. அதில் ஒரு தொண்டர் பேசியது பயங்கர வைரல் ஆயிடுச்சு. நாடு நாசமாக போகுது, நீங்க அனுபவிப்பீங்க 5 வருஷம், தற்குறி நாடுன்னு சொல்லுங்க, தமிழ்நாடுன்னு சொல்லாதீங்க. இந்த மாதிரி அவர் மட்டும் இல்லை, நிறைய சமூக வலைதளங்களையும் பார்க்குறோம். லிலின் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா, இவர் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா, இப்படி நாட்டை நாசப்படுத்திட்டீங்களேன்னு ஒரு இதை திமுக செஞ்சிட்டு இருக்காங்க. பாவம் ஸ்டாலின், நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்றது. இது உங்க பார்வையில் இல்லை, இது ஒரு வைத்தறிச்சல் அல்லது ஒரு ஆற்றாமையில் புலம்புறதா தான் நம்ம எடுத்துக்க முடியும். எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப சிம்பிளான விஷயம் என்னன்னா, அதிமுக ஜெயிச்சா திமுக காரன் இப்படி சொல்லுவான், திமுக ஜெயிச்சா அதிமுக காரன் இப்படி சொல்லுவான். இது காலங்காலமாக நம்ம பார்த்தது தான். இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னா, அதிமுகவும் ஜெயிக்கல திமுகவும் ஜெயிக்கல. சமீபத்தில் தாவேகா ஜெயிச்சிருக்கும் போது அப்போ 2 இடங்களிலுமே புலம்பல் சத்தம் கேட்கத்தானே செய்யும். அதுக்கப்புறம் இவர்களுக்கு தெரியாத ஒரு உண்மை அல்லது தெரிந்தும் இவர்கள் பேச தயங்குகிற உண்மை என்னன்னா, இன்றைக்கு விஜய்க்கு கிடைத்த வாக்குகள் என்பது விஜயின் ரசிகர்கள் போட்ட வாக்குகள் அல்ல, மக்கள் போட்ட வாக்குகள். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, மகளிருக்கு இலவச பேருந்து பயணம் கொடுத்துறீங்க, மாசம் மாசம் அக்கௌண்ட்ல பணம் போடுறீங்க, என்ன பல்வேறு நலத்திட்டங்கள் நீங்க பண்ணிருக்கீங்க. அதையும் தாண்டி மக்கள் உங்களை தோற்கடிச்சிருக்காங்கன்னா ஒரு காரணம் இருக்கும்ல. கொளத்தூர்ல ஒரு முதலமைச்சர் வேட்பாளரை ஒரு என்ன சொல்றது, இப்ப முதலமைச்சரா இருந்த ஒருத்தரை மக்கள் தோற்கடிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல. அந்த காரணம் என்னங்கிறத நீங்க யோசிக்கணும். அந்த தவறுகளை நீங்க திருத்திக்கிட்டு அடுத்த தேர்தலுக்கு உங்களை தயார்படுத்திக்கிட்டு வரணும். அதுதானே சரியான விஷயம். நான் ரொம்ப யோக்கியம், ஓட்டு போட்ட மக்கள் தான் முட்டாள்னு ஒருத்தர் நினைக்கிறான் அப்படின்னா நம்ம அதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? அதனால இது பாத்தீங்கன்னா ஒரு அவதூறு, அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். எல்லாத்துக்கும் மேல விஜய் அரசியலுக்குள் நுழைந்ததிலிருந்தே அவர் மீது அவதூறு பிரச்சாரத்தை மட்டுமே இவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. புரியுதா? இப்ப விஜயனுடைய அரசியலை இவர்கள் கருத்தால் எதிர்த்திருந்தாங்க அப்படின்னா திமுகவுக்கு இந்த நிலைமையே ஏற்பட்டிருக்காது. நீங்க யோசிச்சு பாருங்க, விஜய் அரசியலுக்குள்ள வர்றாரு, அவருக்கு ஒரு பேரெழுச்சியான வரவேற்பு தமிழ்நாட்டில் ஏற்பட்டது கண் கூடா தெரியுது. ஆனா திமுக பாத்தீங்கன்னா அவங்க கண்ணுக்கு கூலிங் கிளாஸ் போட்ட மாதிரி அதை அவங்க அட்ரஸ் பண்ணவே இல்லை. இவரெல்லாம் ஒரு ஆளே கிடையாது, இவரெல்லாம் எங்களுக்கு எதிரியே கிடையாது, எங்கள் எதிரி எடப்பாடி தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லாத ஒண்ணுல ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இவங்க டிராவல் பண்ணதுதான் இன்னைக்கு இவர்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு சரிவையும் வீழ்ச்சியையும் கொடுத்துருக்கு. அப்ப இந்த கட்டத்திலாவது நீங்கள் உங்களை ரியலைஸ் பண்ணணும். அதை அவங்க பண்ணலைன்னா அது அவர்களுடைய துரதிர்ஷ்டம். இப்ப ஸ்டாலினோட அழுகையை பாவம்னு சொன்னாங்க, சேகர் பாபு அழுகையை மக்கள் எப்படி பார்க்குறாங்க? அதாவது ஒன்று தெரிஞ்சுங்க, அரசியல்வாதியின் அழுகையை இந்த மக்கள் எந்த காலத்திலும் நம்ப மாட்டார்கள். தமிழில் ஒரு வார்த்தை இருக்கு, நீலி கண்ணீர் அப்படின்ட்டு. அரசியல்வாதியின் அழுகையும் கூட நீலி கண்ணீர் தான்.
அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெக்கம் இல்லாமல் இன்னைக்கு பொதுமக்கள் மத்தியில் அழுதுகிட்டு இருக்கீங்க. ஆனால் 5 வருஷம் உங்கள் ஆட்சி காலத்தில் மக்கள் அழுததெல்லாம் நீங்கள் பார்க்கவே இல்லையே. ஆனால் அதற்கான தண்டனையாக கூட இதை நம்ம எடுத்துக்கலாமே. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் தோத்துட்டீங்க, தோத்த 2வது நாளே நீங்கள் நன்றி அறிவிப்புன்ட்டு போறீங்கல்ல, அதுவே வந்து ஒரு நாடகமாக தெரியலையா? வெற்றி அடைந்தவர்கள் தான் எனக்கு வாக்களித்த மக்களுக்கு நான் நன்றி சொல்றேன்னு கிளம்பி போவாங்க. நீங்க தோல்வி அடைஞ்சிருக்கீங்க. அப்போ நீங்க இங்கிருந்தே ஒரு டிராமாவை ஸ்டார்ட் பண்றீங்கன்னு தானே அர்த்தம். எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இப்போ விஜய் ஜெயிச்சிட்டாரு, ஒட்டுமொத்த ஊடகங்களும் விஜய் மேல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சாதாரணமாகவே விஜய் நின்னா செய்தி, நடந்தா செய்தி, உட்காந்தா செய்தி, இப்போ அவர் முதலமைச்சர் வேற ஆக போறாருங்கிறதுனால மொத்த ஊடகமும் அவரை ஃபோக்கஸ் பண்ணிட்டு அவர் தான். ஸோ கிட்டத்தட்ட அதை திசை திருப்புகிற ஒரு முயற்சியா கூட இந்த நன்றி அறிவிப்பு நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சேகர் பாபுடைய கண்ணீரை பார்க்கும்போது கூட நமக்கு அப்படித்தான் தோணுச்சு. ஓகே, இப்போ எதிர்கட்சியா நாங்க பண்றதை பாருங்கன்னு திமுக இப்போ அடுத்த முனைப்போட கிளம்புறாங்க. ஆனா எப்பவுமே எதிர்கட்சியா திமுக நல்லா செயல்படுவாங்கன்றதும் தெரியும். இப்போ அடுத்தடுத்து போராட்டங்கள், பிரச்சனைகள், அந்த சிக்கல்கள் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா இருக்கு. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி திமுக வந்து ஆளுங்கட்சியாக இயங்குவதை விட எதிர்கட்சியாக இயங்குவது தான் உண்மையிலேயே வந்து ஒரு மக்கள் நலன் சார்ந்ததாக இருக்கு. அதுக்குள்ளார ஒரு அரசியல் இருந்தாலும் ஒவ்வொரு பிரச்சனைக்குமே அவங்க வீதிக்கு வருவாங்க. அரசுக்கு வந்து ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துகிற அளவுக்கு பல்வேறு போராட்டங்களை வந்து முன்னெடுப்பாங்க. ஆனால் அவர்களே ஆளுங்கட்சியானதற்கு பிறகு இந்த போராட்டத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டையும் அவங்க எடுப்பாங்க. அது வழக்கமாக நடக்கிறது தான். ஸோ இந்த முறை வந்து அவங்க எதிர்கட்சியாக வரும்போது கண்டிப்பாக விஜய்க்கு வந்து ஒரு நெருக்கடியை கொடுப்பாங்க. எல்லாத்துக்கும் மேலே விஜய்க்கு வந்து ஒரு பெரிய அரசியல் அனுபவம் இல்லை. அப்போ அதை வந்து தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி அவருக்கு எப்படியெல்லாம் ஒரு மன உளைச்சலை கொடுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். அதே நேரம் திமுகவுக்கு நாம் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இவ்வளவு நாள் அதிமுகவை எதிர்த்து இருந்து நீங்கள் அரசியல் பண்ணீங்க. ஆனால் இன்றைக்கு நீங்கள் எதிர்த்து அரசியல் பண்ண போவது தாவேகாவை. அங்கே வந்து முழுக்க முழுக்க இள ரத்தங்கள் என்ன அங்கே இருக்கு. உங்களுடைய இந்த அவுடேட்டட் அரசியல் வந்து தாவேகாவிடம் பலிக்காது. அதை வந்து அவங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். நம்ம அதிமுகக்கு எப்படி அரசியல் பண்ணுவோம்னா அந்த கிரிஞ்சான பேட்டர்னை வந்து இங்கே எடுத்துட்டு வர்றது வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது. அதை அவங்க புரிஞ்சுக்கணும்.